வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026ல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வருட கிரகங்களை தான் எடுப்போம். புத்தாண்டு பலன்கள் சொல்லும்போது எப்போதுமே ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை சொல்லும்போது நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், அடுத்து ராகு கேது, இந்த மாதிரியான இந்த 4 கிரகங்களை வைத்துதான் இந்த வருட பலன்களை நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த புத்தாண்டாகப்பட்டது 2026 புத்தாண்டாகப்பட்டது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான ஒரு மாற்றத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. எல்லோருக்குமே ஒரு எல்லா வளமும் இன்புற்று இருக்க அவர்களினுடைய குலதெய்வ ஆசிர்வாதமும் அவர்களினுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற்று இந்த வருட பலன்களை நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களும் அவர்களினுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரியான சில நேர்த்தி கடன்களை வச்சுக்கோங்க. ஏன்னா வருடம் ஆரம்பிக்கும் போது நம்ம சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி நிறைய சபதங்கள்லாம் எடுப்போம். நம்ம எந்த வருடத்துலயாவது இந்த கடனை அடைச்சிடணும், இந்த வருடத்துலயாவது நமக்கு திருமணம் நடைபெறணும் அப்படின்ற மாதிரியான சில வேண்டுதல்கள் இருக்கும். அதற்கு உங்களுடைய தெய்வம் முழுமையான ஒரு ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற எல்லாம் வல்ல இறைவனை நம்ம பிரார்த்தித்து இந்த வருட பலன்களை கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு பகவான் வருடத்தின் ஆரம்பத்துல அந்த மிதுன ராசியில அந்த வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு மேல கடகராசியில உச்சம் பெறுகிறார். அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறார். அடுத்து சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார். செகண்ட் ஆஃப் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாசம் தான் பயிற்சியாக போகுது. ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சியாகி போறாங்க. இதனால என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்கள் இந்த 2026ல இவர்களுக்கு நடக்காத சில விஷயங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்களுக்கு வேலை ரீதியாக ஒரு நிரந்தரமற்ற தன்மை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த 2026ல உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஒரு புதிய ஒரு விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இதனால் வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். வேலை ரீதியான முன்னேற்றங்கள், அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு, கூட வேலை பார்க்குறவங்கனால ஏற்பட்ட சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே இந்த வருடம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம். இவர்கள் பெரிய அளவுக்கு யார்கிட்டையும் கோவப்பட மாட்டாங்க. ஆனா ஏதாவது இவர்கள் மீதான ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தது அப்படின்னா அந்த கோபம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எல்லை மீறி வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அது எந்த ஒரு இடமாக இருந்தாலும், ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலகமாகவும், தொழிலாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பமாக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இவர்கள் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோலை இழந்து செயல்படுபவர்களாக இருப்பாங்க. மன ரீதியான சில புழக்கங்கள் அப்படின்றது இருக்கும். எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய இந்த ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், அந்த மன வேதனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. அந்த கோபத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும், மற்றவர்கள் கிட்ட நீங்க எப்படி இருக்கணும், இதனால நீங்க என்ன சாதிக்க முடியும் அப்படின்றத நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2026 இந்த ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் பயிற்சியாகி வர்றதுனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில அடைந்திராத சில முன்னேற்றங்கள், சில மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள், சில பேர் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்து அதுல ஒரு தடைகள் ஏற்பட்டு அந்த வீடு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க. இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த 2026ல அந்த வெளிநாடு முயற்சிகளும் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம்.
கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியோட நீங்க இருக்கணும்னு முயற்சி பண்ணி கடைசி அவர்களை கூட்டிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. இந்த வருடம் அதற்குண்டான முயற்சிகள் செய்து ஃபேமிலியோட நீங்க வெளிநாட்டுல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊர்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கடந்த 2 வருடங்களாக இல்லை. இந்த வருடம் ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யறதுனால இந்த வருடம் தான் உங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது 2026 முழு அளவிலான பலன்களை கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களினுடைய அந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். நீங்க ஒரு ஏதாவது ஒரு கேஷ் ஹேண்டில் சம்திங் அந்த மாதிரியான பினான்சியல் பொசிஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா தான் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த கவனம் இல்லை அப்படின்ன பட்சத்துல உள்ள 3வது நபர் புகுந்து உங்களுடைய வேலையில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை சுமைகளை இந்த வருடம் குறைப்பதற்குண்டான ஒரு தருணம். நீங்களே ஒரு ஆளே எல்லாத்தையும் ஒரு 4 பேருடைய வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வருடம் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெற்று உங்களுக்கு உண்டான வேலைகளை பகிர்ந்து கொடுப்பதற்குண்டான ஒரு தருணம். உங்களுக்கு கீழே ஒரு 3 பேரோ ஒரு 2 பேரோ வேலை செய்து உங்களுடைய வேலை சுமைகளை குறைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த கேது பகவான், விருச்சிக ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள்ல ஏகப்பட்ட தடைகள் அப்படின்றது இருந்திருக்கும். அதுலயும் ரீட்டைல் ஷாப் பண்றவங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள், வருமான இழப்புகள் இது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இந்த 2026ல அதற்குண்டான நிவர்த்திகள் அடைவதற்குண்டான ஒரு தருணம். உங்களுடைய பிசினஸ் அப்படின்றது நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். என்ன 9ஆம் இடத்திற்கு வருடத்தின் இறுதியில அந்த கேது பகவான் போறதுனால சில கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அந்த டயத்துல இருந்து கொஞ்சம் தவறி போறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். ஆனாலும் அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி இவர்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுப்பதற்குண்டான ஒரு தருணம். உச்ச நிலையில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இவர்களினுடைய சுய வளர்ச்சி, உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி, உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 2026ல வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வரனே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடித்தவர்கள் கூட இந்த வருடத்துல உங்களை தேடி வரன்கள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மாதிரியான சில மாற்று அமைப்புகள் மூலமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு 5 வருட காலமாக ஒரு போராட்டமான ஒரு லைஃபா இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான ஒரு அமைப்பு இவர்களினுடைய ராசியின் ரீதியாக இல்லாததுனால அந்த குழந்தை பாக்கியத்திற்காக அதிகப்படியாக போராடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த வருடம் அதற்குண்டான ஒரு வெளிச்சத்தை, ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் அப்படின்றது தானாக தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உடல் ரீதியாக இல்லாட்டி கூட அந்த தத்து எடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் அந்த மாதிரியான எண்ணம்லாம் இருக்காது உங்களுக்கு. பட் இந்த வருடம் நமக்குன்னு ஒரு குழந்தைய தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த குழந்தையினுடைய ஏக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்கும். அதனால தத்தெடுக்கிறதுனால ஏதாவது குறைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வராது. அந்த குழந்தை வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் இந்த 2026ல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு,
ஏற்கனவே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எங்களுக்கு முழுவதுமா தீர்ந்துருச்சு, நான் லீகலி டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த வருடம் அதற்குண்டான முயற்சிகளை பண்ணலாம். அதற்குண்டான சில கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு இரண்டாவது திருமண வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை மாற்றத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா போலீஸ் சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து தீயணைப்புத்துறை இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து டாக்டர்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளியூர் சம்பந்தப்பட்ட சில இடம் மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அங்கீகாரத்தை கொடுக்க போது. இதுவரைக்கும் வாங்கின அந்த வருமானத்தை விட இந்த வருடம் வாங்கக்கூடிய வருமானம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை அமைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். இந்த வருடத்துல விளையாட்டு துறையை சார்ந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா மற்றவர்களை பார்த்து நீங்க உங்களுக்கு சூடு வச்சுக்கக்கூடிய ஒரு தருணம். அவங்க ஒண்ணுமே பிராக்டிஸ் பண்ணல, அவங்க நல்லா வின் பண்ணிக்கிட்டே வராங்க, நான் கடினமா முயற்சி பண்றேன், ஆனா எனக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக அந்த விளையாட்டு துறையை சார்ந்தவர்கள் அந்த மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு தருணம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஆஃப்டர் ஜூனுக்கு மேல நீங்க போகக்கூடிய எல்லா போட்டிகளிலும் வெற்றிகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.